ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் யமஹாவோட R3 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லி ஃபேட் பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்குக்கும் ஆப்ரிலியாவோட RS457 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லி ஃபேட் பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்குக்கும் ஒரு சின்ன கம்பேரிஷன் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கம்பேரிஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்கோட ப்ரைஸ் என்ன, கான்ஃபிகரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த பைக் வேல்யூ ஃபார் மணி வாங்கலாமா அப்படிங்கிற இவ்வளோ விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம R3 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக்கோட டிசைன் பிரைஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். R3 பார்த்தீங்கன்னா R1 இன்ஸ்பயர்டு R3 அப்படிங்கிறது தான். ஏன்னா ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஏரோடைனமிக்ஸ், பாடி பேனல்ஸ், இந்த பைக்கோட லென்த், வித் எல்லாமே பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. R3யோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 4,65,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த R3 வர்த்தா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த R3 கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ ஆப்ரிலியாவோட RS457 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான டிசைனுங்க. RS660யோட டிசைன் பேட்டர்னில் RS457 அப்படிங்கிற பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியா இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000 ரூபா R3 விட கம்மிங்க. அதாவது 55,000 ரூபா கம்மிங்க. 4,10,000 ரூபா தான் இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த RS457ஓட டிசைன், இந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் லீனிங் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப லீன் பண்ணி பைக் ரைட் பண்ணுற மாதிரியான பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான 450cc பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்னு சொல்லலாம். இப்போது யமஹாவோட R3 அப்படிங்கிற இந்த ஒரு பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 321cc பேரலல் ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குது. ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். DOHC இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் ரெப்பர் கிளச்சும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க போகுது. இப்போ ஆப்ரிலியாவோட RS457 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக் உண்மையிலேயே ஒரு ரா பவரான ஒரு பைக்குங்க. 457cc லிக்விட் கூல் பேரலல் ட்வின் சிலிண்டர் DOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48.6 ஹார்ஸ் பவர் வந்து இந்த பைக்கிலையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் ரைட் பை வயர் டெக்னாலஜி, குயிக் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆப்ரிலியாவோட RS457 ரொம்பவே பெஸ்ட்டான பைக். ஏரோடைனமிக்ஸ், பாடி பேனல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷார்ப்பாகவும் ஸ்லீக்காகவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் இன்னொரு விஷயம் என்னன்னா கம்ஃபர்டபுளான ரைடிங்கும் கிடைக்கும். கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ R3யோட மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் என்னன்னு பார்த்தோம்னா 25 km/லிட்டர் தான் மைலேஜ் வந்து R3ஆல் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் 160லிருந்து 175 km/h தாராளமாக வந்து போக முடியும். இப்போ RS457 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் டெஃபினட்டாக இந்த பைக் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 180 இந்த பைக்கால் போக முடியும் அப்படிங்கிறது தான். பட் பார் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கலாம். RS457ல் கண்டிப்பாக 175லேருந்து 185 வரைக்கும் உங்களுக்கு டாப் ஸ்பீட் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்குமே 25 km/லிட்டர் தான் மைலேஜும் கொடுக்க முடியும். இப்போது R3யோட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். R3 பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. டயர்ஸ்னு பார்க்கும்போது 110/72 டயர் ஃப்ரண்ட்லையும், ரியரில் 140/72 டயரும் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் அலாய் வீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. RS457 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. டயர்ஸ்னு பார்க்கும்போது 110/72 டயர் ஃப்ரண்ட்லையும், ரியர் டயர் பார்த்தீங்கன்னா பெரிய டயராக கொடுத்துருக்காங்க. RS457ல் 150/60 டயர் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் அலாய் வீல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யமஹா R3யோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் 37mm KYBலிருந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. RS457 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 41mmல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் சேசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ R3யோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 170 kg வெயிட், 160mm பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸும், 780mm பார்க்கும்போது சீட்
சீட்டோட ஹைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் R15 கம்பேர் பண்ணும்போது இதோட டைமென்ஷன்ஸ் இந்த பைக் கொஞ்சம் பெரிய பைக்காக தான் இருக்கும் R15 விட. இப்போ RS457ஓட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 175 கிலோகிராம் வெயிட்டும், இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 150 mm கொடுத்துருக்காங்க, 810 mm வந்து சீட்டோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ R3ஓட கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் LCD கிளஸ்டர் தான். இந்த கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்கு. ஸோ ABS லைட், கிளாக், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளால பார்த்துக்க முடியும். RS457 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்லையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த பைக்லையும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரிமைண்டர், ஆயில் இண்டிகேட்டர், பேட்டரி இண்டிகேட்டர், அப்புறம் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், ABS லைட், ஓடோமீட்டர், எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ R3ஓட லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் R1 இன்ஸ்பைர்ட் அப்படின்ட்டு, அதாவது ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க, LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸும் LED தான் கொடுத்துருக்காங்க. RS457 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்லையும் ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ராவா என்ன மாதிரியான கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் R3ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட் இருக்கு, ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பரண்டான விண்ட்ஷீல்டு வந்து அவைலபிளாக இருக்கு. கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு பைக், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. RS457 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்கில் ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் அவைலபிளாக இருக்கு, செல்ஃப் கேன்சலிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கு. இப்போ கன்க்ளூஷனுக்கு வரலாங்க. இந்த ரெண்டு பைக்கில் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ ப்ரைஸை வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக RS457 பெஸ்ட்டான பைக், கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 450cc பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் வெறும் 4,10,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஆன் ரோட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 4,50,000 4,60,000 தான் நமக்கு வந்து வரும். ஆனால் இந்த 4,60,000 ஆன் ரோட் ப்ரைஸுக்கே நம்மளால் வந்து RS457 வாங்க முடியும். பட் R3 பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ரோட் ப்ரைஸுக்கு தான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே கொடுத்துருக்காங்க, 4,65,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில். R3 டெஃபினட்டாக 5 லட்ச ரூபாய்க்கும் மேலே தான் ஆன் ரோட் ப்ரைஸ் போகும். இந்த பைக் கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பைக்கில் RS457 ஆப்ரிலியாவோட பைக்கை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்கை நீங்கள் வாங்குறதா இருந்தால். இந்த கம்பேரிஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.